நமஸ்காரம். நம்ம தினம் கோவிலுக்கு போக வேண்டாம். மணிக்கணக்கில் பூஜை அறையில் நம்ம நேரம் செலவழிக்க வேண்டாம். ஆனால் இந்த 4 நாமங்களை தினமும் அந்தந்த சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னாலே நம்மளுக்கு அத்தனை பலன்களும் வந்து சேர்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது என்ன 4 வார்த்தைகள் அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்த போதே ஹரி 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 என்ற நாமத்தை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம நீராடும் போது கேசவா 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 அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது கோவிந்த நாமத்தை சொல்லி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சாப்பிடணும். அப்புறம் ராத்திரி தூங்க போகிறச்சே நம்ம மாதவா மாதவா சொல்லிகிட்டே போனால் நல்ல தூக்கம் வரும், நல்லா தூங்கலாம். இந்த 4 நாமங்களை சொன்னால் போகிறோம் அப்படின்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு பிரமாணம் நாச்சியார் கோதை இன் கீதை, அதாவது கீதைக்கு நிகரான திருப்பாவையில் நாச்சியார் சொல்லியிருக்கா, அதாவது ஆண்டாள் சொல்லியிருக்கா. முதல் பாட்டுக்கு முதல் திருநாமம் ஹரி என்பதுக்கு புள்ளின் சிலம்பின் கான் அப்படின்ற பாசுரத்தில் முனிவர்களும் யோகிகளும் மெல்லெழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேலோ அப்படின்னு பாடியிருக்கா. அடுத்தது இந்த பெண்கள் எல்லாம் குளித்து வந்துவிட்டு தயிர் கடையும் போது அவர்கள் கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடைத்தியோ அப்படின்னு சொல்றார். மூன்றாவது உண்ணும் பொழுது, அதாவது 27வது பாசுரம் கூடாரை வெல்லு சீர் கோவிந்தா என்ற பாசுரத்தில் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்ற பாசுரத்தில் கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் படுக்க போகும்போது 9வது பாசுரத்தில் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமும் பலவும் நவின்றோயலோ அதில் வர்றது. ஸோ இதுக்கு அந்த காலத்துலேயே ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டா. இந்த 4 நாமங்களை சொல்கிறதுல நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகிறது? நன்மைகள் வரச்சே கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி எல்லாரும் பயன்பெறணும்.